அட, நீயும் கதர் போட ஆரம்பிச்சிட்டியா? அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபரிமலைக்கு கருப்பு, பழனிக்கு காவி, மத்திய மந்திரிக்கு கதர், அதானே? ஆனா இந்த அரசியல் சாக்கடையில இறங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. எதுக்காக என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டீங்க? அப்பதான் நீ சொல்ற கதையை கேட்க மூடு வரும். டேய் அலெக்ஸ், சார், ஆழ்வார்பேட்டில் இருக்கிற எம்ஜி ரோட்ல இருந்த கட்டடம், நம்ம நாகர்கோயில் சந்திரன் பேர்ல இருந்த கட்டடம். வாடகை பணம் கொடுக்காததுனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சந்திரன் கூட இருந்த நீ வர்கீஸுக்கு இந்த விஷயத்துல யார் அது? உங்களுக்கு பொண்ணு பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பொண்ணு அந்த கல்யாணியா தான் இருக்கும். அவள உங்க முகமது அலி, நம்ம குரு பார்ட்டி ஆபீஸ் நடத்துறாரா இல்ல அனாத ஆசிரமம் நடத்துறாரா? அந்த பொண்ணோட கதையை ஃபுல்லா கேட்டல்ல? ஆமா, எல்லா கதையும் நான் தான் நல்லா கேட்டேனே. இந்த கதை இந்த சின்ன குழந்தைக்கு வந்திருக்க கூடாதுதான். ஆனா நம்ம கதையை அதோ கதையாக்கிட்டாரே இப்படி. சண்முகத்துக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவன் கரெக்டா பண்ணி முடிப்பான்னு அவருக்கு தெரியும்டா என் கண்ணு. இங்க எவன்டா பெயிண்ட் அடிச்சான்? பினிஷிங் சரியா இல்லையே. பெயிண்ட் கடைக்காரனை மிரட்டி பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்து அடிச்ச பெயிண்ட் தான் இது. அது மட்டும் இல்ல, பெயிண்ட் அடிச்சவனுக்கு இன்னும் காசே கொடுக்கல. இன்னும் அக்கவுண்ட்ல தான் இருக்கு. யாரோட அக்கவுண்ட்? என்னோடது தான். பிரமாதம். கணக்கு புள்ளையா வேற அவதாரம் எடுத்திருக்கியா நீ? எனக்குள்ள அறிவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எடுபடியா நடக்கிறேனா இல்லையா?
என்ன என்ன அப்படி பாக்குற? ம் ம் என்ன யோசனை சொல்லு. ஒன்றும் இல்லை, உன்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி கஷ்டப்பட வைக்கிறேன்னு யோசிக்கிறேன். ஓ தோப்பு துறவ ஆலம்புன்னு வசதியாக வாழ்ந்தவ பெரிய வெட்டி செல்லம் இப்படி கூட்டிகிட்டு வந்து கண்டவங்க துணியை துவைக்கவும் தேய்க்கவும் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். கூட்டிக்கிட்டு ஓடி வந்து காரியம் முடிஞ்சதோ கைய கழுவி இல்லல்ல, பொண்டாட்டியா கௌரவமா வச்சு என்ன காப்பாத்திட்டு தானே இருக்க. பேசாம வேலையை பாரு. யோசனை பண்றாரா யோசனை. இன்னைக்கு மதியானம் வரைக்கும் தான் வேலை. நேராக ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் பிரியாணி. மேட்னி ஷோ விஜய் படம் என்ன ஓகேவா? ஏய் ஆனந்தி, கூப்பிட்றாங்க பாரு. இந்த சீக்கிரம் அயன் பண்ணி ஆ, எடுத்துட்டு வா. சரி. என்னடா ஏழுமல நல்லா இருக்கியா? இருக்கு சார். உன் பொண்டாட்டி என்னடா என்னை பார்த்தாலே பயப்படுறா? நான் ஒன்று அவளை கடிச்சு தின்ற மாட்டேன்னு சொல்லு. பாவம் சார், பிறந்த ஒரே சரியாக பார்க்காத பொண்ணு. இப்போ தான் டவுன் பழக்கத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கா. பழகிடும், எல்லாம் போக போக சரியாயிடும். மட்டுமா? வாங்க சார். மான கெட்டவன். தெரியும். செலவு பட்டி அவன் மூஞ்சில் வச்சு ஒரு இழுப்பு வைக்கலான்னு பார்த்தேன். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வேலையை பார்க்கலாம். நீ போய் நேரில் உட்காரு, வேலை இப்போ முடிஞ்சிடும். கிளம்பலாம். ம்ஹும். யாரு? சண்முகன் என்ன வர சொல்லியிருந்தாரு. சண்முகன் உள்ள வாங்க. நீங்க வருவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்ல வேலை, நீ என்னை இன்னும் மறக்காம இருக்கல்ல. பல பேரை மறந்துட்டேன், பல பேருடைய விஷயங்களும் ஞாபகத்தில் இல்லை. ஆனா உங்க விஷயத்துல படிக்கிற பசங்களை அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் கை வைக்கிறது இல்லை. அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு. குற்ற உணர்வுக்காக இல்லை, என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்ன உடனே என் உதவி ஏதாவது தேவைப்படுமோன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. For more updates, like, comment, subscribe to our channel.